World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாஸ்துவில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக அனுபவம் உள்ளவர். அதே போல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்டையும் வாஸ்து வகுப்பில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி என்னுடைய வாஸ்து நானே என்னால் முடியல அப்படின்னா கூட நான் அனுப்பக்கூடிய நபர் யார் அப்படின்னா என்னுடைய பிஏ தான், அசிஸ்டண்ட்டு தான். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வரக்கூடிய வாஸ்தை கூட நான் அவரு தான் அனுப்பிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே இருந்தே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை, டெய்லி கிளாஸஸ், நான் எங்கேயும் நகர முடியாது. ஸோ அதனால் வாலின்றாக நானே இது பண்ணி போனால் தான் அது போக முடியுன்றதுனால எனக்கு வர வாஸ்து கூட நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு துல்லியமாக வாஸ்து பார்த்து அதுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நபர் திரு புருஷோத்தமன் அவர்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு துறையை பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இருக்கக்கூடியது புதன் சார்ந்த ஜோதிட துறையில் நம்ம இருக்கோம். ஒவ்வொரு துறைக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய வாஸ்துவோடைய அமைப்பு இருக்கணும். ஒரு துறையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த துறையில் சாதிக்கலாம். அப்போ பிரபஞ்ச ஆற்றல் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த துறையில் நமக்கு சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்வதற்காக கலைத்துறையில் சாதிக்க வாஸ்துவோடைய பங்கு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தனக்கு ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் புருஷோத்தமன் ஐயா அவர்கள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரசஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் குருமார்களையும் குலதெய்வங்களையும் தாய் தந்தையர்களையும் தொழுது அடியனுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்பாக வாஸ்து பகவானை தொழுவோம். பூமாதேவியை போற்றி போற்றி, ஓம் இந்திர பகவானை போற்றி போற்றி, ஓம் அக்னி பகவானை போற்றி போற்றி, ஓம் யமதர்ம பகவானை போற்றி போற்றி, ஓம் நைருதி பகவானை போற்றி போற்றி, ஓம் வருண பகவானை போற்றி போற்றி, ஓம் வாயு பகவானை போற்றி போற்றி, ஓம் குபேர பகவானை போற்றி போற்றி, ஓம் ஈசான்ய பகவானை போற்றி போற்றி, ஓம் ஆகாய பகவானை போற்றி போற்றி, ஓம் தத்புருஷாய் வித்மஹே சதுர்புஜாய திமஹே தன்னோ வாஸ்துதேவ பிரச்சோதயாத். கலைத்துறையினர் அடியனுக்கு ஐயா கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கலைத்துறையினர்களுக்கு வாஸ்து எப்படி அமைய வேண்டும், இதுதான் அடியனுடைய தலைப்பு. இப்போ ஆயக்கலைகள் 64 எல்லோருக்கும் தெரியும். ஆயக்கலைகள் 64. ஜோதிடக்கலை 7வது கலையாக வருது. ஒவ்வொரு கலைக்கும் ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொரோனாக்கு அப்புறம் என்ன வளர்ந்துருக்குது, கொரோனாக்கு அப்புறம் மீடியாவில் எல்லாமே கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வளர்ந்துருக்கு. அப்போ எல்லாமே மீடியா தான். இப்போ கலைன்னு எடுத்துக்கிட்டாவே மீடியா நல்லா இருக்கணும். அப்போ மீடியாவில் நல்லா இருக்கணும்னா எப்படி வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கணும், வசிப்பிடம் எப்படி இருக்கணும், அதுதான் இங்கே அதை பற்றி தான் இங்கே பேச போகிறேன். அப்போ வாஸ்துங்கிறது 4ஆம் இடம், வசிப்பிடம்ங்கிறது 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு கடகத்தை சொல்லுவாங்க. அப்போ 4ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். அப்போ 4ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும்னா கலைத்துறையினருக்கு என்ன வரணும், ஆத்மகாரகனாகிய சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கணும். கிழக்கு நன்றாக இருக்க வேண்டும். சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். கிழக்கு ஒட்டிய வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு கட்டாயம் நன்றாக இருக்க வேண்டும். அதெல்லாம் நன்றாக இருந்தால் மட்டுமே கலைத்துறையில் சிறக்க முடியும். எல்லாத்துக்குமே டேலண்ட் இருக்கும், எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு அந்த சான்சஸ் கிடைக்காது. அப்போ எப்படி இருந்தால் சான்சஸ் கிடைக்கும். பல கிராமிய கலைகள், நாட்டியங்கள், கதகளி இதெல்லாமே உயிரற்று போயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம என்றைக்குமே நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்கார். அப்போ அந்த துறைகள்லாம் எப்படி வாழ வைக்கிறது, எப்படி இருந்தால் அந்த துறைகளை வாழ வைக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கலை நலிஞ்சு போயிடுச்சு, இந்த கலை அவ்வளோதான் முடிஞ்சுது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டிய கலைஞர்கள், தெருக்கூத்தாடம் செய்கிறவங்க, நிறைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கலைகள் எல்லாமே நலிவடைஞ்சு போச்சு, யாரும் இதை எல்லாம் சினிமா மீடியா எல்லாம் வந்துடுச்சு, அதெல்லாம் நலிவடைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா.
அதுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் வீடு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அப்போ வெள்ளித்திரை சின்னத்திரை. அப்போ வெள்ளித்திரைனா ராகு. அப்போ அந்த காலத்தில் எல்லாமே வெள்ளித்திரை தான், ஸ்க்ரீனை கட்டி பெருசாக எல்லாம் கூட்டம் கூட்டி எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ எல்லாமே சின்னத்திரைக்கு வந்துட்டாங்க, யூடியூப்புக்கு வந்துட்டாங்க. அப்போ வெள்ளித்திரையெல்லாம் ராகு, சின்னத்திரையெல்லாம் கேது. யூடியூப் இன்னும் கேது. எவ்வளோ மினியேச்சர் சின்ன சின்ன சைஸாக வருதோ எல்லாமே கேது பகவான். அப்போ பெருசு பெருசாக பிரம்மாண்டமெல்லாம் ராகு பகவான். அப்போ வெள்ளித்திரையில் ஏன் அதிகமாக நீடிக்கிறது இல்லை? கலைஞர்னா எல்லாருமே கலைஞர் தான். இப்போ ஜோதிடம் எப்போ இருந்து அந்த ஆன்லைனில் வந்துச்சு? கொரோனாக்கு அப்புறம் தான் ஜூம் மீட்டிங் வந்துச்சு, யூடியூப் வந்துச்சு, இதெல்லாமே வந்துச்சு. அப்போ ஏன் நீடிக்கிறது இல்லை? தசாபுத்திக்காரங்கள் நல்லா இருந்தால் நீடிக்கிறாங்க. தசாபுத்தி காலங்கள் விநாச காலே விபரீத புத்தி அப்போ வர்றப்ப அது மறைஞ்சு போயிடுது. அப்போ அதுக்குண்டான திசை என்ன? அப்போ அந்த இடத்துல நைருதி மூளை. அப்போ நைருதி மூளை கெட்டு போயிருக்கும், தென்மேற்கு மூளை கெட்டு போயிருக்கும். அப்போ அந்த பீரியடு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இது புகழெல்லாம் மங்கி போயிடும். இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயே வரும், இவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வருது. அதெல்லாம் பார்த்து இனி அந்த நிலைகள் வரக்கூடாது. கலைத்துறை வளர வேண்டும். கலைனா எல்லா கலையும் தான் சொல்கிறேன். ஜோதிடர்கள் சினிமா வச்சு சொன்னால் தான் மக்களுக்கு நல்ல மைண்டில் ஏறுது. அதனால் சினிமாவை துறையை மையப்படுத்தி இதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லலான்னு பார்க்குறேன். ஆனால் இது அனைத்து கலைத்துறையினர்களுக்கும் பொருந்தும். நிறைய நடிகர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் வலிமை பெற வேண்டும். கலைத்துறைக்கு சுக்கிரன், புதன், ராகு இதெல்லாமே நல்ல வலிமை இருக்கணும். வலிமையாக இருந்தாலும் அந்த வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்று. அப்போ ரெண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் புகழ் மங்காமல் என்றும் புகழோடு இருக்கலாம். கடைசி வரை, இறுதி வரை புகழோடு போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பீரியடு தான், அதுக்கப்புறம் அடுத்தவங்க வந்துடுவாங்க. இப்போ வர்றவங்கெல்லாம் இளம் தலைமுறை கலைஞர்கள். அப்போ இளம் தலைமுறை இந்த வாஸ்துவை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம இருந்தோம்னா அந்த கலைத்துறை எப்படி வளரும்? அவருடைய சந்ததிகள், அவருடைய வாரிசுகள் மூலியமாக வளரும். அப்போ அந்த வாரிசுகள் நல்லா வளர்கிறதுக்கு வாஸ்து கரெக்டாக இருந்தால் அப்படியே தொடர்ந்து கலைகள் நன்றாக இருக்க, கலைகள் வெற்றி பெற, எல்லா கலைகளையும் பற்றி தான் பேச, எல்லா கலைகளும் வெற்றி பெற நம்ம அந்த கலைகளை வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழி எதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அப்போ சினிமானா இப்போ இந்த லைட்டு வேணும். ஆய்வு தான், அடியனுடைய ஆய்வு போயிட்டு தான் இருக்குது. ஆய்வு செஞ்ச விதத்தில் நான் சொல்கிறேன். சினிமானா லைட் வேணும், கேமரா வேணும். அப்போ கேமரா படம் பிடிக்கிறது என்னது? மிதுனத்தில் ராகு இருக்கிறாரா, திருவாதிரை, அப்போ நிழல் படம் பிடிக்கிறாரா? அப்போ தனுசுலேருந்து ஒரு சுக்கிரன் இருக்கிறாரா? தனுசில் ஒரு சுக்கிரன் இருந்து அந்த மிதுனத்தை பார்த்தாவே கேமரா லைட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இது அடியன் இப்போ கூட ஆராய்ச்சி பண்ணேன். அம்மா வந்துருக்குங்க, உங்களுக்கு தனுசில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா? அப்போ கிரகங்கள் இருந்தால் கட்டாயம் கேமரா, அதுக்கும் இவங்க தொழில், அந்த கேமரா தொழில் தான் செய்கிறாங்க, ஸ்டுடியோ வச்சுருக்கிறாங்க. அப்போ என்னுடைய சகோதரர் ஒருத்தர் அப்போல்லாம் ஆராய்ச்சி பண்ணலை, இப்போ ஆராய்ச்சி பண்ணினேன். அப்போனா அவர் சுக்கிரன் மூலத்தில் இருக்கார். மூலத்திலேருந்து நேராக மிதுனத்தை பார்க்குறார். மிதுனம் எதுக்குங்கிறது ராகு, திருவாதிரை இருக்கா இல்லையா? அந்த திருவாதிரை இங்கேருந்து அவர் லைட் மேன் தான், கேமராமேன் தான், லைட் பாய் தான். அப்போ இங்கேருந்து அது போய் திருமண மண்டபத்தில் லைட்ஸ் ஆன், லைட்டு போடு, கேமரா ஆன் பண்ணு. அப்போ அந்த இடத்துல சுக்கிரன்கிற ஒரு கிரகம், எந்த கிரகம் இருந்தாலும் மெயினாக சுக்கிரன் புதன், கலைக்கு சுக்கிரன் புதன் ரெண்டுமே இருந்தால் தான் அந்த மீடியா துறையில் சிறப்பிக்க முடியும். அப்போ புதன்கிறது நகைச்சுவை, கலை எல்லாமே வரும். புதன் எதோடய ஜாயின் பண்ணாலும் அதனோட சேர்ந்துருவார். அப்போ அந்த காலத்தில் அந்த ஜெமினி சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. 2 குழந்தைங்க பிபி வச்சுக்கிட்டு அந்த என்ட்ரன்ஸில் இந்த சினிமா ஸ்டார்டிங்கில் ஊதுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தையே ஜோதிடர்கள் அவருக்கு அந்த சிம்பிள்ஸையும் அந்த ஒரு லோகோவையும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை வச்சு இன்னமும் நீடிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ பல டெக்னாலஜிகளை
வளர்ந்ததுனால அது அப்படியே கொஞ்சம் நலிவடைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் என்ன? நைருதி மூளை பாதிப்படைஞ்சிருக்கும். அதேமாதிரி நிறைய கலைஞருடைய வீடு எப்படி இருக்குன்னா, இவங்க வளருவாங்க, இவங்களுடைய சந்ததிகள் வளராது, வாரிசுகள் வளராது. நிறைய எடுத்துக்காட்டு, அதை நான் பேர் சொல்லலாம் விரும்பலை, அவங்கவுங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாருமே யூடியூப் பார்க்குறீங்க, எல்லா மீடியாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்கவுங்களுடைய மூத்த வாரிசுகள் சிறப்பிப்பதில்லை. இப்போ வாரிசுகள் சிறப்பிப்பதில்லைன்னா கலைத்துறை எப்படி வளரும்? யார் அந்த கலைத்துறையில் இருக்கிறாங்களோ அவங்க நல்ல ஃபேமஸாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாரிசுகள், அது முக்கியமாக குறிப்பாக மூத்த வாரிசு வந்து சிறப்பாக இருக்கிறதில்லை, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பிப்பதில்லை. எதனால்னா, அடியன் போய் ஆய்வு செஞ்ச இடத்துல கரெக்டாக ஈசான்யத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடுறாங்க. வளர்கிறப்ப நல்லா வளர்ந்துடுறாங்க. ஒரு ரூம் போட்டு எல்லாம் சொல்கிறாங்களே, ரூம் போட்டு யோசிப்பாங்க, கட்டாயம் ரூம் போட்டு யோசிப்பாங்க. கதை இப்போ பழைய கண்ணதாசன் அவர்கள்லாம் வந்து ரூம் போட்டு தான் யோசித்து எழுதுவாங்க. அப்போ அந்த ரூம் போட்டு அவங்களுக்கும் அது ஒரு ராசியான ரூமாக அமைஞ்சிரும். இங்கேருந்து மைசூர் போய் ரூம் போட்டு எழுதின கவிஞர்கள் அவங்கெல்லாம் தெரியும். ஒரு இடத்த அவங்களுக்கு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அந்த இடத்த எனக்கு ஆகி வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர். அப்போ அந்த இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துக்கு போனால் தான் எனக்கு ஐடியா வரும், அந்த இடத்துக்கு போனால் தான்ப்பா எனக்கு வந்து பாட்டு எழுத வரும், அந்த இடத்துக்கு போனால் தான்ப்பா எனக்கு கவிதை எழுத வரும். அப்போ அவர்கள் நல்லா வளர்ந்துருவாங்க. வளர என்னென்னா, மற்றவங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர் அவங்களுக்கு அதே சிந்தனையே தான் இருக்கும், குடும்ப சிந்தனை இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வாரிசுகள் வளரணும் அப்படிங்கிறப்ப கட்டாயம் வந்து வாஸ்துகள் சரியாக அமைச்சிக்கிட்டால் அவங்க வாரிசுகள் கட்டாயம் வளரும். உச்ச பாகம் நல்ல பாகம் சொல்லுவாங்க. அப்போ இந்த உச்ச பாகத்தில் கிழக்கு வந்து நன்றாக இருக்க வேண்டும். துறையினர்களுக்கு கிழக்கு நன்றாக இருக்க வேண்டும். அப்போ கிழக்குனா வடகிழக்கு, இந்த 2 பாகமும் நன்றாக இருக்க வேண்டும் வீட்டினுடைய அமைப்பு. அதேமாதிரி தென்கிழக்கு, இந்த 3 பாகமும் முக்கியமாக துறையினர்களுக்கு அந்த கலைத்துறையில் சிறப்பிப்பதற்கு இந்த 3 பாகமும் கட்டாயம் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு இடத்துல வந்து ஷைன் ஆக முடியும். அப்போ இதெல்லாம் வந்து சூரியனுடைய பகுதி. அப்போ சூரிய வெளிச்சம் கட்டாயம் வேண்டும். அவங்க ஒரு வீட்டில் சூரிய வெளிச்சம் கட்டாயம் இருக்கணும். இப்போ சூரிய வெளிச்சம் காலையில் வரக்கூடிய சூரிய வெளிச்சம் அவங்க வீட்டுக்குள்ளார படணும். இப்போ பட்டால் மட்டுமே தான் அந்த கலைத்துறையில் சிறப்பிக்க முடியும். கலைத்துறையில் ஜஸ்ட் என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து காசு வர என்னதுன்னா, அவங்க ஒரு கான்ட்ராக்டை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போ என்னென்னா, இவங்க இருந்து பார்த்து அந்த வேலையை ஒரு வாஸ்து நிபுணர் கூட்டி வந்து இப்படி கலைநயத்தோடு செய்யணும்னு சொல்லி கூட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க படி செய்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ட்டு கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை செஞ்சுருவாங்க. அப்போ எந்த இடத்துல என்ன கரெக்டாக என்ன தப்பு செய்வாங்கன்னா, ஈசான்யத்தில் தப்பு பண்ணிடுவாங்க. இதை வந்து பல கலைஞர் வீட்டில் போய் நான் அடியன் பார்த்துருக்குறேன். இப்போ பார்த்ததுனால இந்த ஈசான்யத்தில் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. ஒரு மரம் வளர்க்குறது, ஒரு போர்ட்டிகோவை இழுத்து விடுறது, கார் பார்க்கிங்க்கு ஏதோ ஒரு தவறுகள் இந்த மூலையில் வந்து செஞ்சுருவாங்க. இந்த தவறு தான் வந்து இவங்களுடைய வாரிசுகள், அடுத்தடுத்த வாரிசுகள் சைன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்புறம் மனம் வருத்தப்படுவாங்க, நான் வந்து இந்த துறையில் இருக்கேன், என்னுடைய குழந்தைங்கள் இந்த துறையில் இல்லை. நிறைய இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார், நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ இந்த சினிமா படம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, படம் ஆரம்பிக்கிறப்ப இதை நான் யாரையும் குறிப்பிட்டு யாரையும் துன்புறுத்தவோ மனம் வருந்த மாதிரி யாரும் பேச விரும்பலன்னு அது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும். அப்போ அந்த மாதிரி சொன்னோம்னா இது யாரையும் காயப்படுத்தவோ அவரவர்கள் சுய வாழ்க்கையை வந்து எடுத்துரைப்பதோ நான் இங்கே வந்து எதுவும் செய்யலை. இது என்னென்னா, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், மீடியா பர்சன்ஸ் அவங்களுடைய வாரிசுகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அப்போ அவர் நல்லா இருப்பார், அவங்களோட வாரிசு நல்லா இருந்தால் தானே அந்த கலைத்துறை வளரும். ஒரு ஸ்டேஜில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ரஜினி கமல் அந்த மாதிரி வருது. அப்போ அடுத்தடுத்து ஏன் வரலை, ஏன் எல்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போச்சு? அப்போ இளம் தலைமுறைகள் வந்துட்டுருக்கிறாங்க. அப்போ அவங்க அவங்களும் வளரணும், அவங்களுடைய வாரிசுகளும் வளர்ந்தால் தான் அந்த கலைத்துறையை வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு தான் இந்த இதில் தப்பு பண்ணிடுவாங்க, இந்த ஈசானியத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க.
இப்போ பெரிய கலைஞர் அவங்க வீட்டில் கூட இந்த இடத்துல சமீபமாக போய் பார்த்தேன். கரெக்டாக ஈசானியத்தில் மரம் வச்சுருக்கிறாங்க, கரெக்டாக ஈசானியத்தில் போர்ச்சுகல் இழுத்து விட்ருக்காங்க. தவறுகள் இந்த இடத்துல தவறுகள் பண்ணுறதுனால தான் இந்த வாரிசுகள் அவங்களுடைய தொழிலை சிறப்பிக்க முடியாத அளவுக்கு வந்துடுது. இப்போ நலிவடைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கலைகள் நலிவடைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த தவறு செய்கிறாங்க. அதேமாரி இந்த படி அமைப்பு, இந்த அமைப்பில் படியை போடுறது, இந்த இடத்துல எதுவுமே செய்யக்கூடாது. இது வந்து இருப்பிடத்துக்குரிய ஸ்டோரேஜ், இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய நிலைகள். தென்மேற்கு மூலையில் தான் வந்து சேமிப்பு. அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல கலைஞர்கள், நல்ல வாஸ்துப்படி இருக்கக்கூடிய நடிகர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெல்வெட் மத்தை, குடிக்கிறது கூழாக இருந்தாலும் கொப்பளிக்கிறது பன்னீராக இருக்க வேண்டும், அப்படி அந்த இது கொண்டாடணும். சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும். சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ண தான் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. நல்ல ஒரு முகப்பொலிவுக்கு சந்திரன் வேணும். அப்போ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும், நல்ல ஒரு அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும், அடிக்கடி நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், நல்லா ட்ரெஸ் உடுத்திக்கணும். இந்த மாதிரி செய்ய தான் அந்த கலைத்துறையில் வளர முடியும். அதேமாரி சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சினிமாவில் வடிவேல் காலையில் 6 மணிக்கு மேலே எவ்வளோ பயபக்தியாக இருப்பாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அது வேற வாய் இது வேற வாயும்பாங்க. காலையில் அவ்வளோ நல்லா இருப்பியே, சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அது வேறு நிலையாகி போயிடும். அந்த மாதிரி நிலைகள் எப்படி உருவாகுதுன்னா, இந்த இடம் பாதிப்பு எல்லாமே சினிமாலே சொல்லிடுவாங்க. அப்போ அந்த நிலை மாறுறதுக்கு காரணம் என்ன, இந்த நைருதி பாதிப்பு. இந்த மூளை சரியில்லைன்னா அந்த தவறான நிலைகள் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு போயிடும். அதுக்கடுத்தது இந்த வாயு மூளை, வடமேற்கு மூளை. இப்போ இந்த வடமேற்கு மூளைனா கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும். அடிக்கடி அவங்களுக்கு வந்து படம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் கம்முன்னு இருந்தால் கூட கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் தான் நடிக்கணும்ன்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வாயு மூளை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தொடர்பு வந்து வரும், கம்யூனிகேஷன் வரும். அப்போ இந்த வாயு மூளை கட்டாயி போச்சுன்னா என்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் வராது. என்னங்க சார், ஒரு படம் நடித்தேன், 2 படம் நடித்தேன், எனக்கு ஒரு கதை எழுத சொல்லி கதையாசிரியர் சொன்னார், அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன், என்னங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, நல்ல டைரக்டர். அந்த டைரக்டர்கிட்ட என்னங்க சார் வாய்ப்பு கிடைக்குதா, இல்லை சார் நிறைய நான் கதை எழுதுகிறேன், நிறைய கொண்டு போய் காமிக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க அதை கதை கேட்டுட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் வந்து வெறுமனே வந்துடுறேன், என் கதையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை ஆகுது, இப்போ இந்த வாயு மூளை பிரச்சனையாக இருந்தால் தான் நீங்கள் சைன் ஆக முடியும். இல்லைனா அந்த இதை உங்களுடைய கதைகள் இன்னொருத்தர் அதை பயன்படுத்திக்குவாங்க. புரியுதுங்களா? உங்களுடைய ஸ்கிரிப்டை அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை அவங்க பயன்படுத்திக்குவாங்க, நீங்கள் ஏமாளியாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இது எல்லா கலைகளும் தான் சொல்கிறேன் நான். ஜோதிடர்களாகட்டும், இசைக்கலைஞர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், வேறு அனைத்து துறைகளுக்கும் இதே இதுதான். அப்போ இந்த மூளை இது ரெண்டும் முக்கியம். இந்திரனை போல வாழ்க்கை, அப்போ இந்திரனை போல எப்படி வாழ்ந்தாங்க, சினிமா படம்லாம் இருக்குது, நிஜ வாழ்க்கையிலும் இந்திரனை போல வாழ்ந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்க. தங்கத்தட்டில் சாப்பிட்டவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இந்திரனை போல் வாழ்க்கை அவங்களுக்கெல்லாம் எப்படி அமைஞ்சது, இந்த கிழக்கு வலுத்ததால் நன்றபடியாக அமைந்தது. அப்போ கடைசி காலத்தில் ஏன் அந்த அளவுக்கு தங்கத்தட்டில் சாப்பிட்டவங்கெல்லாம் ஏன் கடைசி காலத்தில் நலிவடைஞ்சு போயிடுறாங்க? சில பேர் வந்து தியாகம் பண்ணிடுறாங்க, ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக தியாகம் பண்ணிடுறாங்க. இல்லை ஏதோ புத்தி வந்து தசா புத்திகள் சரியில்லாமல் போகிறதுனால அதை வந்து சரியாக கணிக்க முடியாமல் அவங்க வந்து நலிவடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ அவங்க அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, தியாகம் பண்ணுறப்ப ஒரு சில தவறான இடத்த வந்து தியாகம் பண்ணிடுவாங்க, நல்ல இடத்த வந்து தூக்கி கொடுத்துருவாங்க. அப்போ பாதிப்பு என்ன வரும், இவங்களுக்கு தான் பாதிப்பு வரும். அப்போ ஏன் நல்லா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆறுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நிலைமை எப்படி உருவாகுதுன்னா இந்த வாஸ்து குறைபாடுனால தான் உருவாகுது. அவங்க நல்ல உள்ளங்கள் தியாகம், அவங்களுடைய ஒரு பங்களாவே ஒரு தியாகம் செஞ்சு இந்த ஒரு பாட்டை வந்து நான் எழுதி வைக்கிறேன், இல்லை விற்றுட்டு ஒரு ஆசிரமத்துக்கோ ஏதோ ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இயற்கை சீரழிவு இழப்பு வருது இல்லைங்களா, கொரோனா அந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு நான் அந்த ஒரு பாதி பாகத்தை விற்று அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க கலைஞர்கள்லாம். அப்போ அந்த பாகத்தை அந்த இதுவும் கட்டாயிடுது. இப்போ கிழக்கு நன்றாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு இருப்பு இருக்காது.
இதெல்லாம் இருப்பு பகுதி, இது வந்து கம்யூனிகேஷன் பகுதி. அப்போ இவர்கள் நன்றாக இருப்பார்கள். இவர்களுக்கு எல்லாம் இது ஜோதிடத்துறையும் தான் சொல்கிறேன் நான். நிறைய ஜோதிடர்கள், நிறைய அனுபவசாலிகள் எல்லாமே எங்கெங்கே இருக்கிறாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த கிழக்கு நன்றாக இருக்கும், இந்த பாகம் கெட்டு போயிருக்கும். அப்போ ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, கிராமிய நடன கலைஞர்கள், வில்லுப்பாட்டு கலைஞர்கள், கிராமப்புற கலைஞர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலைஞர்கள் தான். நம்ம வந்து வாஸ்துப்படி இருக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு அந்த கிராமத்தில் வந்து வாஸ்து தெரியாது. அதனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த கலைகள் அழிஞ்சு போகும். அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மீடியா நல்லா இருக்கிறதுனால தான் இதை வந்து பார்த்துட்ருக்க எல்லோரு மக்கள் மனதிலும் பதிய வேண்டும். அதனுடைய கலைகள் வாழ வேண்டும், கலை வளர வேண்டும், கலை கட்டாயம் வளரணும். அப்போ தான் இந்த நாடு செழிப்பாக இருக்கும். கலை மூலியமாக தானே ஒருத்தர் ரீச் ஆகுது. இப்போ மீடியாவில் எல்லாமே தவறான ஒரு சில நிலைகள், நம்மளுக்கு என்ன தேவையோ நல்லது தான் வரும். ஆனால் மீடியா வந்து அப்படி அமைச்சு வச்சுருக்காங்க, நம்ம என்ன பார்க்குறோமோ அது திருப்பி வரும். அப்போ இவங்க மைண்ட் செட் இதுதான் சொல்லிட்டு அங்கேயே கூகுளில் வந்து ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசினா அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட யூடியூப் வீடியோ தான் வரும். நீங்கள் ஒரு ஜோதிடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வாஸ்து இப்படியே தான் வந்துகிட்டு இருக்கும். அதை வந்து அவங்களே வந்து கார்ப்பரேட் கம்பெனி செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல நிலைகளை யாராவது தொட்டு வாஸ்து, ஜோதிடம், ஆன்மீகம் இப்படி போனோம்னா இதுக்குண்டான தகவல்கள்லாம் கட்டாயம் வரணும். இதை வந்து மீடியா மூலமாக உலகத்துக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் அடியேன் இதை வந்து இந்த டாபிக் எடுத்தேன். ஏன்னா கலைகள் தான் கட்டாயம் வளரும், கலைகள் வளர்ந்தால் தான் நாடுகள் நன்றாக வளரும். அப்போ ராசியை எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உச்சமாகக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரன் உச்சம். அப்போ குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம். அப்போ குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம் அறிஞ்சவங்க வீட்டில் நான் போய் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாமல் மீன் தொட்டி வச்சுருப்பாங்க. அப்போ மீனுங்கிறது எங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறாருங்களா. அப்போ அந்த சுக்கிரன் நல்ல வாஸ்து கலைஞர், அதாவது நல்ல கலைஞர்கள் வீட்டில் இதெல்லாம் அவங்களுக்கு அறியாமையே வந்து, ஏன்னா அவங்களுக்கு சுக்கிரன் வலுத்திருக்கும், அவங்க வீட்டில் போனால் மீன் தொட்டி இருக்கும். அதேமாரி ராஜ நிலவு எல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. சிட் அவுட் நல்லாயிருக்கும், ரிசப்ஷன் நல்லாயிருக்கும். வீட்டு பெட்டை போய் பார்த்தீங்கன்னா வெல்வெட் பெட்டு இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அடியேன்னு போய் பார்த்துருக்கேன், பார்த்ததுனால தான் சொல்கிறேன். அதனால தான் கிரகங்களுக்கும் ஜோதிடமும் வாஸ்துவும் ரெண்டோடும் ஒன்றாக இருந்தது. அப்போ ரெண்டையும் பிரித்தோம்னா ஜோதிடமும் வாஸ்துவும் விநாச கால விபரீத புத்தினா இந்த தசா புத்தி காலங்கள் மாறுறப்ப அந்த வாஸ்து வந்து வெற்றி செய்யும். சார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் லாஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க சார் அப்படிம்பார். இப்போ நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தங்க, 4ஆம் இடத்துல செவ்வாய், அது பக்கத்தில் மாந்தி இருக்கிறார். அப்போ நான் தான், அவர் இது வரைக்கும் எந்த விதமான தொழிலும் செஞ்சது கிடையாது. என்றைக்கு அவர் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டினாரோ அதுலேருந்து அவர் ஃபுல்லாக வாஷ் அவுட். அப்போ 4ஆம் இடங்கிறது அதுவும் விருச்சகத்தில் இருக்குது. அப்போ இதே கலைத்துறையினர் தான். என்றைக்கு நீங்கள் அந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே ஃபுல்லாக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லி நேற்று தான் வந்து பார்த்தேங்க. ஒவ்வொருத்தரும் ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொருத்தர் வந்து இதுக்கு என்கிட்ட வாக்குவாதம். அப்போ ஜோதிடர்களுக்கு வாக்குவாதம் நல்ல ஒரு விவாதம், நல்ல விவாதம் நல்லது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தீர்வு காண முடியும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், விருச்சக லக்னம், செவ்வாய் 10ல் இருக்குது, இந்த பையன் வந்து காக்கி சட்டை போட்டு தான் வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். இவருக்கு வந்து சதயத்தில் வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு, நீதிமான் உட்காந்துருக்கிறார். நான் என்ன சொன்னேன், அடியேன் என்ன சொன்னேன்னா, இவர் வந்து கேமராமேன் தான், கேமரா தான் கையாளுவார், கேமரா தான் இவருக்கு தொழில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அவரே அமைச்சிக்கிட்டார். இப்போ சொன்னதும் அதே தான். சுக்கிரன் மூலத்தேர் இருக்குது. அப்போ லைட்டை எடுத்து ஃபஸ்ட்டு லைட்டு வாங்கினார். லைட் வாங்குறதுக்கு நானும் கூட போய் லைட் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கேமராவும் வாங்கி கொடுத்தேன். அப்போ கேமரா வாங்க அப்போ வந்து இப்போ டெவலப் ஆகிட்டார். அப்போ அதை வந்து ஜோதிடத்தையும் அவர்களுடைய ஜாதகத்தையும் காலபுருஷ தத்துவத்தையும் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வந்தால் எந்த கலையும் அழியாது, எல்லா கலையும் வளரும். அதேமாரி புதன் தான் வந்து இந்த இடத்துல யாருங்க? 3ஆம் இடம். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் யாருங்க? புதனா? அப்போ இசையா? புதன்னா இசையா? அதுதான் வந்து ஜெமினி, இது பிபி ஊதிட்டு 2 குழந்தைகள். சிம்பிள்ஸ் அந்த காலத்திலே வந்து
ஒரு லோகோ வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அது நல்லாவும் எப்போ பேர் வாங்கின ஒரு ஜெமினி ஸ்டுடியோ. அப்போ இந்த இடத்துல புதன் வலுத்து இருக்குது. அப்போ புதன் வலுத்திருந்தாவே இந்த கலைத்துறைக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ புதன் வலுத்திருந்தால் கதை கற்பனை எல்லாமே வரும். அப்போ 1, 5, 9 திரிகோணம். ஐயாவே நிறைய கதை கட்டுரையெல்லாம் எழுதியிருப்பாருங்க. சினிமா துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஜோதிடத்தை கையில் எடுத்துக்கிட்டதுனால இதை வந்து பற்ற விட முடியாமல் இதையே தொடர்ந்துட்டுருக்கிறார். இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, சதய நட்சத்திரம் வாங்கியிருக்கு. அப்போ கட்டாயம் வந்து இந்த ராகுவுடைய நட்சத்திரம் யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கற்பனை வளம் எல்லாமே உண்டு. கதை கற்பனை எல்லாமே உண்டு. குதிரையை என்ன சொல்கிறாங்க, குதிரையை தட்டி விட்டால் கற்பனை குதிரையை தட்டி விட்டால், அப்போ ராகுங்கிறது என்ன, குதிரை தானே. கற்பனை குதிரையை தட்டி விட்டால் போயிட்டே இருக்கும். அது பாட்டு போய் எங்கேயே போட்டு நிறுத்தினா தான் நிறுத்தணும், இல்லைன்னு நிறுத்த முடியாது. இப்போ ஐயாவெல்லாம் நிறுத்தவே முடியாது. கண்டினியூஸாக யோசிச்சுட்டே இருப்பார். கண்டினியூஸாக விட்டால் கதை எழுதிக்கிட்டே இருப்பார், சினிமா பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பார். அப்படி தானேங்கய்யா? ஆமாம். எவ்வளோ பெரிய கலைஞர் தெரியுங்களா? இப்போ நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், சினிமாவில் நடிச்சு வச்சிடலாம். ஐயா உங்கள் மாணவர் தான். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் என்னங்க சார் பண்ணுவாங்க, வாஸ்து குறைபாடு கேட்பாங்க. சார் இந்த மாதிரி நான் வீடு கட்டிட்டேன், பங்களா கட்டிட்டேன், கோடிக்கணக்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறது? இதுவும் மீடியா உங்களுக்கு நல்லாகவே தெரியும். ஏன்னா ஒருத்தர் ட்ரஸ்ட் அமைச்சிருப்பார், நான் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துறேன்னு சொல்லியிருப்பார். அது உங்களுக்கு நான் பேரை குறிப்பிட வேண்டியதில்லை, செய்கிறாங்க நிறைய பேர், ஒருத்தர் கிடையாது. ஹாலிவுட், பாலிவுட் எல்லா வுட்லேயும் செய்கிறாங்க. அதை வந்து உங்களுக்கே தெரியும், இந்த தமிழ்நாட்டில் யார் செய்கிறாங்க, பாலிவுட்டில் யார் செய்கிறாங்கங்கிறது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதை நான் பேர் சொல்லி நான் விமர்சனப்படுத்த விரும்பலை. அதுக்கு என்ன ரெமிடி கொடுப்பாங்க ஜோதிடர்கள் வந்து அணுகுனா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ புடவை வாயு மூலை கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, புடவை தானம் கொடுங்க, ஒரு 100 பெண்களுக்கு புடவை தானம் பண்ணுங்கம்பாங்க. அதுக்கடுத்ததாக அக்னி மூலை கெட்டு போச்சு, மேஷம் கெட்டு போச்சு, காலபுருஷத்தை தலை கெட்டு போச்சு. அப்போ அக்னி மூலை கெட்டு போச்சு, அவருடைய லக்னம் அக்னி மூலையோ அது ஏதோ ஒரு பாவகம் அந்த மேஷம், சிம்மம், தனுசு இதில் ஏதாவது கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சார் அன்னதானம் போடுங்க சார், ஒரு 100 பேர்த்துக்கு அன்னதானம் போடுங்க. அப்போ கலைஞர்கள் பார்த்துருக்கீங்க, அன்னதானம் போடுவாங்க. அதுக்கடுத்ததாக நைருதி கெட்டு போச்சுன்னா என்ன பரிகாரம் சொல்லுவாங்க, நிறைய நடிகர்கள், கலைஞர்கள், கதையாசிரியர்கள், நாட்டிய கலைஞர் வந்து கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க, சார் 100 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். வளர்ச்சியா அது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது வளர்ச்சியா? அந்த இடத்துல தானே கட்டில் மெத்தை சுகம். அப்போ அவங்க வளர வளர, சந்ததிகள் வளர வளர, குடும்பம் மேம்பட நீங்கள் மேம்படுவீர்கள். ஏன்னா தவறான அமைப்பில் கட்டிடுவாங்க, கோடிக்கணக்கில் காசு போட்டு கட்டிடுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. காசு எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கடுத்ததாக ஈசான்யம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சார் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு ஏதோ புஸ்தகம், பள்ளிக்கூட படிப்புக்கு இல்லை அவங்களுடைய படிப்பு செலவு ஆரம்பகால கல்வியிலேருந்து ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. அவங்களாம் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, அப்போ ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி பரிகாரம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து மீடியாவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, சினிமா துறை, ஏன்னா எல்லாருமே சினிமாவை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் எந்தெந்த சினிமா கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் இதெல்லாம் செய்கிறாங்கங்கிறது யூடியூப்பில் வந்துடுது. இவங்க இதை செஞ்சாங்க, அவங்க அன்னதானம் செஞ்சாங்க, இவங்க திருமணம் நடத்தி வச்சாங்க, இதெல்லாமே வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? வருதா இல்லைங்களா சார்? பார்க்குறீங்களா இல்லையா? அதுக்கடுத்ததாக திருப்பதி போவாங்க. சந்திரன்கிறது முகப்பொழிவு. அப்போ சந்திரன் நல்லா இருந்தால் தான் கலை, கற்பனை எல்லாமே வரும். அப்போ நேராக சந்திரன் ஆதிக்கம் எங்கே இருக்குங்க? திருப்பதியில் இருக்கா? சந்திரகாந்த கல் அங்கே இருக்கா? அந்த மலையில் இருக்கா? அதனுடைய ஆகர்ஷண சக்தி அங்கே இருக்கா? அதை பெறுவதற்காக திருப்பதி சென்றார். உடனே மீடியாவில் போடுவாங்க, பேப்பரில் போடுவாங்க, இன்று இவர்கள் திருப்பதி சென்று ஏழுமலை தரிசித்து வந்தார்கள் போடுவாங்க. அடுத்த திருச்செந்தூர் போவாங்க, ஸ்ரீரங்கம் போவாங்க, சமயபுரம் போவாங்க.
அப்போ 1, 5, 9 சுக்கிரன் எங்கே நடுநிலையாக எங்கே இருக்கிறார், நடுமையமாக எங்கே இருக்கிறார்? மேஷத்தில் இருக்காரா பரணி நட்சத்திரத்தில், சிம்மத்தில் இருக்காரா பூர நட்சத்திரத்தில், தனுசில் இருக்காரா போராட நட்சத்திரத்தில். அப்போ ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காரு? ஆதிசங்கரர் போய் பகவதி பிச்சாந்தேகின்னு சொல்லி பிச்சை எடுத்திருக்கிறார். அந்த இடத்துல அந்த அம்மா வந்து நெல்லிக்கனி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆதிசங்கரர் முதல்ல என்ன சொன்ன, கனகதாரா ஸ்தோத்திரத்தை மகாலட்சுமி பார்த்து வேண்டி நெல்லிக்காய் வந்து தங்க நெல்லி கூரை பிச்சிட்டு கொட்டி இருக்கு. அப்போ நெல்லிங்கிறது என்ன, சுக்கிரன். ஏன் வந்து சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நெல்லி மரத்தை தானம் செய்ய சொல்கிறோம், நெல்லிக்கனி ஏன் செய்ய சொல்கிறோம்? இதெல்லாம் வந்து பரிகாரம் தான். நிறைய பேர் சார் நான் கோடிக்கணக்கில் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஏன்னா வாஸ்துவில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. வாஸ்து ஒன்று இடித்து கட்டணும், மற்றபடி எந்த ரெமெடியும் கிடையாது. அதனால் இனி வரக்கூடிய இளம் கலைஞர்கள், இளம் தலைமுறையினர்கள் அந்த கலைகளை வாழ வைக்கவும், அதேமாதிரி அந்த கலையை வளர்க்குறதுக்கு உங்களுடைய வாரிசுகள், ஏன்னா உங்களுடைய ஜீன் தான் அந்த வாரிசுகளுக்கு வரும். அப்போ அந்த கலையை வாழ வைக்கணும்னு என்ன, வாஸ்து நிபுணரை, நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த நிலத்தை சோதித்து நல்ல வாஸ்துபடி வீடு அமைச்சு நல்ல கலையை வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேமாதிரி ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறது. சார் இந்த குழந்தைகளை வந்து நான் வந்து தத்தெடுத்துக்கிறேன், இந்த குழந்தைக்கு நான் வந்து லைஃப் லாங் நான் வந்து சேவை செய்கிறேன். சில டான்ஸர்கள்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களாம் வந்து கால் ஊனம் அடைஞ்சவங்க. அப்போ சனி பகவான்ங்கிறது என்ன, கால் ஊனம் இயலாதவங்க, நார்மலாக இருக்கக்கூடிய அதை சேலஞ்சு பர்சன், அவங்கள எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் நடத்தி அவங்கள நடனத்தை இது பண்ணி சிறப்பிக்கிறாங்க. நிறைய கலைஞர்களை சொல்லலாம். ஏன்னா சினிமா துறையை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டினா தான் உங்களுடைய மனதில் ஆழமாக பதியும். ஏன்னா எல்லாம் சினிமா தான், சினிமா இல்லாமல் எதுவுமே கிடையாது, மீடியா இல்லாமல் எதுவும் கிடையாது. அதை வைத்து உங்களுக்கு புரிதலுக்காக அவங்களை உதாரணமாக, ஏன்னா ஒவ்வொரு கலைஞரும் நான் எடுத்து இங்கே சொல்ல முடியும். ஆனால் சினிமாவை வச்சு சொன்னால் தான் மீடியாவுக்கு உள்ளார போய் நல்லா பதிய வைக்கும், ஆழ் மனதில் பதிய வைக்கும். அப்போ ஆழ் மனதில் பதிஞ்சால் தான் எல்லாருமே இப்போ யூடியூப் ஆரம்பிக்கணும், யூடியூப் சேனல் தனித்தனியாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுடைய யாருக்கும் திறமை இல்லாதவர்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம அவங்கவுங்களே வந்து யூடியூப் ஆரம்பித்து அவங்களுடைய திறமைகளை அதிலே வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. அப்போ வெளிப்படுத்துகிறப்ப எப்படி ரீச் ஆகும், எப்படி கம்யூனிகேஷன் திருப்பி வரும், எப்படி உங்களுக்கு லைக்ஸ் வரும், எப்படி உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரும். அப்போ லைக்ஸ் வந்தால் தானே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ சார் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத வந்து மீடியா வெளி உலகுக்கு காமிக்கிறதுக்காக உங்களை கூப்பிடுவாங்க. வெளி உலகுக்கு நீங்களே வந்து காமிச்சாலுமே அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். இப்போ இத்தனை 1000 லைக்ஸ் வந்தால் தானே அவங்களுக்கு ஒரு இது வரும். அப்போ அதை வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, வாஸ்து மூலியமாக மட்டுமே கரெக்ட் பண்ண முடியும், வசிப்பிடத்தின் மூலியமாகவே மட்டும் கரெக்ட் பண்ண முடியும். அப்போ வாஸ்து சரியாக இருந்தால் நீங்கள் சரியாக ஆகிவிடலாம். அப்போ இந்த ஈசானிய பகுதி, கிழக்கு பகுதி இதெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கணும், சூரிய வெளிச்சம் கட்டாயம் வர வேண்டும், அந்த மாதிரி அமைச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கும். செஞ்சவங்க இனிமேல் வந்து செய்ய முடியாது. அப்படியே என்ன சொல்லியிருக்குன்னா, இனி வரக்கூடிய வளரும் கலைஞர்கள் இந்த மாதிரி நல்ல வீடு, நல்ல வாஸ்துப்படி வீட்டை அமைச்சிங்கன்னா இந்த கலையும் வளரும், நீங்களும் வருவீங்க, எல்லோரும் வளருவோம். எங்களுடைய குருநாதரின் கூற்றுப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அவர் சொன்ன தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த கலைத்துறை வளர வேண்டும் என்று அடியனுடைய குருநாதருடைய ஆசையும் அடியனுடைய ஆசையும் வந்து இங்கே முன்வைத்து அடியனுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இன்னொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே வந்து இப்போ டெம்பரரி ஷெட்ஸு, டெம்பரரி இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் இந்த டெம்பரரிங்கிறது இப்போ மகாபாரதத்தில் வந்திருக்கு. இது ஏற்கனவே போன மீட்டிங்லையும் சொல்லியிருக்கேன். டெம்பரரி ஷெட்ஸு, டெம்பரரி செட்டிங்ஸ் போட்டால் தானே எல்லாம் வருவாங்க, செட்டிங்ஸ் போட்டால் தானே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து விஸ்வகர்மா, எல்லோரும் அந்த விஸ்வகர்மா காயத்ரி அந்த படத்தை வைத்து கலைத்துறையினர்கள் எல்லோருமே அந்த விஸ்வகர்மாவை வழிபாடு செஞ்சிங்கன்னா, அந்த விஸ்வகர்மா கட்டின சிவலிங்கம் எங்கே இருக்குன்னா, திருவாரூர் தியாகராஜர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கேயே விஸ்வகர்மா நிறுவன சிவலிங்கம் இருக்கிறது.
அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு அங்கு தரக்கூடிய பிரசாதம் செங்கலாக பூஜை செஞ்சு கொடுப்பாங்க. கட்டணம் செலுத்தினீங்கன்னா அங்கே டெய்லி பூஜை செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த பூஜை செஞ்ச பிரசாதத்தை எடுத்து நீங்கள் வீடு கட்டினீர்களானால் கலைத்துறை வளரும். கலைத்துறை வளருவதற்கு உறுதுணையாக இருக்கும். கலை என்றும் வளர்க என்று அடியனுடைய சிற்றுரை முடிக்கிறேன். அடியனுடைய செல்ஃபோன் நம்பர் 9751888532 97 51 88 85 32. நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக தனது ஆணித்தரமான பதிவுகளை கருத்துக்களை வந்து இங்கே ஐயா அவர்கள் முன் வச்சுருக்காங்க. நம்மளுடைய நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை எப்படி வடிவமைக்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய வீடு. அந்த வீட்டை வந்து எந்த அளவுக்கு நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வெற்றியானது அங்கே முதலீடு செய்யப்படுகிறது அப்படின்ற விஷயங்களை தான் அவருடைய வார்த்தைகள் வந்து எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. ஸோ வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐயா அவர்களுடைய அற்புதமான உரையை பாராட்டி ஐயா அவர்களுக்கு இப்போ நூலை நமது குருநாதர் அவர்கள் கையால் திருக்கரங்களால் கொடுத்து சிறப்பு கௌரவம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.